இங்க பாரு, எப்படி பார்த்தாலும் இந்த நாட்டில் வாழ்றதுக்கு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இவங்கள மொத்தமா காலி பண்ணணும். கிளீன் இந்தியா என்றால் இவர்கள் எல்லாரையும் கூட்டி சுத்தம் பண்ணுவதுதான் கிளீன் இந்தியா. வழியே கிடையாது. இன்னும் ஒரு முறை பாரதிய ஜனதா நாட்டை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு. அவரே சொல்லிட்டாரு, 10 ஆண்டுகள் என் மக்களுக்கு நான் சூப்பு கொடுத்து கொண்டிருந்தேன், அடுத்து என்ன குடிப்பீர்கள்? ஸ்ட்ரைட் பாலிடால் பாய்சன் தான் கொடுத்தா அனுப்பிட்டே இருப்பேன். ஏன்னா இவங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க, உடன் பிறந்தவனே ஏழ்மையை ஒழிக்க வேண்டும், என்ன செய்யலாம்? ஏழ்மையை ஒழிக்க வேண்டும், என்ன செய்யலாம்? ஏழைகளை கொன்று விடு. குடிசையில்லா நகரம் உருவாக்கலாம், என்ன செய்யலாம்? குடிசையை கொளுத்தி விடு. இதான் நடந்தது. சிரிக்காத, நீ சிந்திச்சு பாரு. ட்ரம்ப் வரும்போது குஜராத்துக்கு வரும்போது, மோடி தான் ஆண்டு இருக்கிறார் பல ஆண்டுகள் குஜராத்தை. அவர் வரும்போது என்ன நடந்தது தெரியுமா? குடிசைகளை அவர் பார்த்து விடக்கூடாது, நாடு ஏழ்மை வறுமையில் இருக்குது, குடியிருக்க வீடற்று இருக்கிறார்கள் நாட்டு மக்களும் தெரிந்துடக்கூடாதுன்னு குடிசைகளை மறைக்க 7 அடிக்கு சுவர் எழுப்பி மறைத்தார்கள். நான் ஒருவன் தான் சொன்னேன், 7 அடிக்கு சுவர் எழுப்புற அந்த செங்கலை வச்சு அவனுக்கு வீடு கட்டி கொடுறான்னு சொன்னது நான் ஒருத்தன் தான். காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடந்தது, பல ஆயிரம் கோடி அதுக்கு செலவழித்தார்கள். அந்த நேரத்தில் டெல்லியில் இருந்த 13,000 பிச்சைக்காரர்களை ஒரே இரவில் பல லாரிகளில் ஏற்றிக்கொண்டு வேற மாநிலத்தில் இறக்கிவிட்டு வந்தார்கள். எப்படி? பல ஆயிரம் கோடியில் விளையாட்டு, ஆனால் 13,000 பிச்சைக்காரர்கள் ஒரே ஒரு இடத்தில், டெல்லியில மட்டும். இதெல்லாம் டெவலப்ல வருது, இதெல்லாம் டெவலப்ல வருது. நீங்க சொல்ற டெவலப் பண்ணி நல்லா உள்வாங்கிக்கணும். என்ன டெவலப்பு? கல்விக்கு நீ எனக்கு வரி கொடுக்கணும், எஜுகேஷன் டாக்ஸ், மெடிக்கல் டாக்ஸ் கொடுக்கணும், மருத்துவத்துக்கு வரி கொடுக்கணும், வாட்டர் டாக்ஸ், தண்ணீருக்கு வரி கட்டணும், ரோடு வரி கட்டிடுவேன், சாலை வரி கட்டிடணும். ஆனால் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம் கட்டணும். டெவலப்ல வருது. கல்விக்கு நீ வரி எனக்கு கொடுத்துடணும், ஆனால் நிறைய காசு கட்டி தனியார் முதலாளிகிட்ட படிக்கணும். அதெல்லாம் டெவலப்ல வருது. மருத்துவத்துக்கு காசு எனக்கு தரணும், ஆனால் தனியார் மருத்துவமனையில் படுத்தா தான் உனக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும்? காசு கட்டி வாங்கிக்கணும். இதெல்லாம் வளர்ச்சியில வருது. வளர்ச்சியில தண்ணிக்கு வரி கட்டி விடுவாய், ஆனால் தனியார் முதலாளி தான் உனக்கு தண்ணியை தருவான், நான் தர முடியாது, ஏன்னா அவன் தான் தரமா தருவான். இதெல்லாம் வளர்ச்சியில வருது, நாட்டின் வளர்ச்சியில வருது. மின்சாரம் இல்லாமல் எந்த இயக்கம் நாட்டில் இல்லை, உலகத்தில் இல்லை. ஆனால் மின் உற்பத்தி விநியோகத்தை நீ மின் கட்டணத்துக்கு, மின்சாரத்துக்கான வரி கட்டி விடுவாய், அதுபோல மின் கட்டணம் கட்டி விடுவாய். ஆனால் மின்சாரத்தை தனியார் முதலாளி தான் உற்பத்தி செய்து அரசுக்கே சப்ளை பண்ணுவான். அரசு என்ன செய்யும்? கமிஷன் வாங்கி கொண்டு கையெழுத்து போடும். அதனால்தான் இவனுக்கு கமிஷன் வாங்குற புரோக்கர்ஸ் நம்ம சொல்றது காரணம் இதனாலதான். இத்தனை கோடி மக்களால் நிறுவப்படுகிற ஒரு அதிகாரத்தால் தன் நாட்டு குடிகளுக்கு தரமான கல்வியை தர முடியவில்லை. தோற்று போனது உங்கள் அதிகாரம். இத்தனை கோடி மக்களால் நிறுவப்படுகிற உங்களால் என் தாய் தந்தையருக்கு, என் நாட்டு குடிகளுக்கு நல்ல மருத்துவத்தை தர முடியலை. தோற்று போனது உங்கள் அதிகாரம், கேவலம். இத்தனை கோடி மக்களால் நிறுவப்படுகிற உங்கள் அதிகாரத்தால் தவித்த வாய்க்கு தன் நாட்டு குடிகளுக்கு தண்ணீர் தர முடியவில்லை. தன் நாட்டு குடிகளுக்கு தண்ணீர் கூட தர முடியாத அரசு இல்லை, தரிசு. சாலையை போட்டு பராமரிக்க முடியவில்லை, தனியார் முதலாளி தான் செய்வான். போக்குவரத்தை நடத்த முடியவில்லை, தனியார் முதலாளி தான். நல்லா பஸ் ஓட்டுவான், நல்லா பிளைட் ஓட்டுவான், நல்லா ட்ரெயின் ஓட்டுவான். நீ என்ன ஓட்டுவ? என்ன பண்ணுவ? உன்னுடைய பாலிசி என்னதான் செய்வ? எல்லாரும் குடியரசு சுதந்திர தினத்துக்கு கொடியேத்துங்கள், வீடு வீடுக்கு கொடியேத்துங்கள். நாங்க கொடியேற்றுறோம். நான் அரிசி விலை ஏற்றிடுவேன், பருப்பு விலை ஏற்றிடுவேன், எண்ணெய் விலை ஏற்றிடுவேன், பெட்ரோல் விலை ஏற்றிடுவேன், டீசல் விலை ஏற்றிடுவேன், நான் சிலிண்டர் விலை ஏற்றிடுவேன், எல்லாத்தையும் ஏற்றிடுவேன். நீங்க கொடியேத்து. இது ஒரு ஆட்சி, இது ஒரு இது. உங்களுக்கு உண்மையிலே நீங்க சோத்துல ஒப்படுத்தீங்களாடா? மானமரியா இருக்காடா? வெக்கமான சூடி. எப்படா எந்த மூஞ்சி வச்சுறாங்க ஓட்டு கேட்டு இந்த காங்கிரஸ்காரன், இந்த பிஜேபிக்காரன், உங்களுக்கு வெக்கமான ஒரு சொட்டு தண்ணீர் தமிழருக்கு கொடுக்க முடியாது. அப்புறம் என்ன இதுக்கு வர என்ற ஓட்டு கேட்டு? எதுக்கு வர? நீ முடிவெடு.
ஒரு சொட்டு தண்ணி எனக்கு இல்லை, ஒரு ஓட்டு உனக்கு இல்லை. அந்த முடிவை எடு. இல்ல நீ மானங்கட்ட ஜென்மம். நீ நல்ல மான தமிழச்சி மாறல பால் குடிச்சு வளர்ந்தியா? உன் ரத்தத்தை பரிசோதிச்சுக்க. உனக்கு இனமானம், சூடு, சொரணை அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்க. பாரதிய ஜனதா மேகதாதில் அணை கட்டிய தீர்வேன். தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாது. எதுக்காக ஓட்டு? எதுக்கு உங்க ஓட்டு? எதற்காக நின்று இருக்கிறாய் காங்கிரஸ்? எதற்காக காங்கிரஸ் ஓட்டு? கொத்து கொத்தாக நம் தமிழீழ தாயகத்தில் நம் இன மக்களை கொண்டு குவித்தார்களே, அதுக்கு போடுகிறியா ஓட்டு? நல்லா என்ன கதங்கச்சியை கொண்டீர்கள், நல்லா கற்பழிச்சான் ஜிங்கன், அதுக்கு கை கொடுத்தீர்கள், கடன் கொடுத்தீர்கள், துப்பாக்கி தோட்டாக்கள் கொடுத்தீர்கள், போர் பயிற்சி கொடுத்தீர்கள். வெல்கம் வெல்கம், வாழ்த்துகள் வாழ்த்துகள், உங்களுக்கே ஓட்டு. அதுக்கா போட போற? கச்சத்தீவை எடுத்து கொடுத்து என் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை கெடுத்தீர்கள். 850 மீனவனை சிங்களன் சுட்டுக் கொண்டிருக்கான். அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கவில்லை, ஒன்றும் செய்யவில்லை. செத்து விழுந்தான் என் மீனவ சொந்தன். அவனுக்கு நெத்தி பொட்டில் வைக்க ஒத்த ரூபாய் நீ நிவாரணம் தரவில்லை. ஆனாலும் பரவாயில்லை, உனக்கே ஓட்டு, உனக்கே ஓட்டு. ஆந்திர காட்டுக்குள்ளே 20 தமிழர்களை சுட்டு போட்டார்கள் சந்திரபாபு நாயுடு அரசு. செத்து விழுந்தேன். ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்புமான தமிழ் மக்களின் உயிருக்கு இல்லையா என்று நீங்கள் கேட்கவில்லை. ஆனாலும் உங்களுக்கே ஓட்டு, உங்களுக்கே ஓட்டு. பெருவெள்ளத்தில் புயலில் சிக்கி தவித்தோம். தானே புயலில் பல ஆயிரக்கணக்கான தென்னை மரங்கள் விழுந்தது. ஓகி புயலில் பல மீனவ மக்கள் செத்து மிதந்தோம். நீங்க வரல, ஏன்னு கேட்கல, ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லல, உரிய நிவாரணம் தரல. ஆனாலும் உங்களுக்கே ஓட்டு, உங்களுக்கே ஓட்டு. முல்லை பெரியாற்றில் தண்ணீரை பெற்றுத்தர கம்யூனிஸ்ட் கட்சி பேசாது, ஆனால் கம்யூனிஸ்டுக்கே ஓட்டு. அதுதான் இந்த எல்லா துரோகத்திற்கும் துணை நிற்கும் திமுக அதிமுக. ஆனாலும் துரோகிகளுக்கே ஓட்டு. உன் இனத்தை கொண்டும்போது கூட இருந்தவன் யார்? திமுக. நீட்டை கொண்டு வரும்போது கூட இருந்தது யார்? திமுக. ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது கூட இருந்தது யார்? திமுக. கொண்டு வந்தவன் யார்? காங்கிரஸ். ஆனாலும் நீ அவனுக்கு தான் ஓட்டு. ஆனா அனிதா செத்துருச்சு, அனிதா செத்து அழுகிற அழுகிற. நீ சிந்திய ஒரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் கேளடா, தேடடா, இதுக்கு தேடு. எத்தனை 5 போயிருக்கு? 5 தான் போயிருக்கு. நமக்கு தேர்தலுக்கு செலவு காசு வேணும்னா மறிச்சு 2 ஆம்புலன்ஸை போடுறா, தேர்தல் நம்ம நல்லா செலவு பண்ணி நல்லா வென்றலாம்டா. என்னடா பணம் இருக்குல்லடா. இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் திராவிட மாடலுக்கு தாண்டா வரும். உலகத்துல எவனுக்கும் வராதுடா. போலீஸ பக்கத்தில் வச்சுக்கிட்டே காசு கொடுக்குறவன் இவன் மட்டும்தான்டா இருப்பான், இவன் மட்டும்தான் இருப்பான். ஐயோ ஐயோ ஐயோ. மீட்டோ மீட்டுடா தம்பி, மீட்டுடா. ஐ லவ் யூ ஆல். எதற்காக நாம் வாக்கு செலுத்துறோம்னு சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நொடியா சிந்திக்கணும். எதற்காக? நீ மக்கள் அரசியல், தேர்தல் அரசியல், அடிப்படை அமைப்பு இதை தெரிஞ்சுக்கணும். என்னென்ன அமைப்பு என்னென்ன மாத்துறது? இங்க பாரு, அமைப்பை மாற்றணும்னு அண்ணன் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அடிப்படையிலிருந்து தகர்த்து கட்ட வேண்டியிருக்கு. ஒருவர் 2 தொகுதியில் போட்டியிடக்கூடாது. ஒன்று உண்மையில் நம்பிக்கை இல்லையா, இல்லை மக்கள் மேலே நம்பிக்கை இல்லையா, அதை மாற்றணும். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போதே பாராளுமன்ற உறுப்பினர் எம்பிக்கு போட்டு போடுறது, எம்எல்ஏ இருக்கும்போதே எம்பிக்கு போட்டு போடுறதை தடுக்கணும். ஒருவர் ஏன் 2 பதவி, அந்த வாய்ப்பை வேற ஒருத்தர் கொடுத்தான்னு அதை மாற்றணும். மக்களால் தேர்வு செய்யப்பட்டவருக்கு தான் மந்திரி பதவி கொடுக்கணும். மாநிலங்களவை உறுப்பினர், ராஜ்யசபா எம்பிக்கு கொடுக்கக்கூடாது. இப்போ மோடி ஐயா ஒரு கொடுங்கொன்மை ஆட்சியை செய்திருந்தால் கூட 10 ஆண்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். இப்போ கூட மக்களை நம்பி நிற்கிறார். ஆனால் அதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சியின் பிரதமராக மன்மோகன் சிங் ஒரு முறை கூட தேர்தல் நின்று வெல்லல, ஒரு ஓட்டு கூட வாங்கல. ஒரு ஓட்டு கூட வாங்காதவருக்கு இந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்தது எப்படி மக்களாட்சி ஆகும், ஜனநாயகமாகும் என்கிற கேள்வியை நீ எழுப்பணும். இந்த அடிப்படையை தகர்க்கணும். மக்களை சந்திச்சு வாக்கு பெறாதவன் எவனும் மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்த கூடாது. இது அடிப்படை அமைப்பு மாற்றம். ஒவ்வொன்றா சொல்லி வரேன். சொன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. நம்முடைய
தேர்தல் வரைவறிக்கையை படிச்சுக்க, இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு, படிச்சுக்க. இப்ப மக்கள் அரசியல், செய்தி அரசியல், சேவை அரசியல், செயல் அரசியல், இதுக்கான கோட்பாடு பாரு. இப்ப பாரு செய்தி அரசியலை பாரு. செய்தி அரசியல்னா இப்ப இப்ப நம்ம திராவிட மாடலுக்கே வருவோமே. 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு செப்டம்பர் 16 மாசம் மாசம் கொடுக்கப்படும். இதுக்கு ஜனவரியிலிருந்து விளம்பரம் கொடுக்கப்படும். இது செய்தி அரசியல். புரியுதா? காலையில குழந்தைகளுக்கு 15 லட்சம் குழந்தைகளுக்கு நாங்கள் உப்மா போட போறோம். இது வரப்போறது 6 மாசத்துக்கு அப்புறம். ஆனா இப்ப இருந்து விளம்பரம். இது செய்தி அரசியல். இது செய்தி அரசியல். நல்லா தெரியுதா? இது செய்தி அரசியல். ஆனால் செயல் அரசியல் என்பது, செயல் அரசியல் என்பது இப்ப பாரு, தேர்தல் அரசியல் என்னன்னு பாரு. தேர்தல் அரசியல், நாங்கள் வந்தால் நீட்டுத் தேர்வுக்கு விலக்கு கொண்டு வருவோம். வந்தபோது ஏன் கொண்டு வரவில்லை? வந்தால் கொண்டு வந்தது யார்? நீங்க தான். அப்படினால் கொண்டு வந்தது நீங்கள். மக்கள் எதிர்த்து போராடுகிறார்கள், நாங்கள் வந்தால் மாற்றுவோம்ங்கிறது. இது என்ன அரசியல்? இது இப்ப தேர்தல் அரசியல் என்னன்னு பாரு. ஐயா மோடி தேர்தல் அறிவிச்சுட்டு இப்ப வரப்போகுது தேர்தல், சிலிண்டருக்கு 200 ரூபாய் குறையுது. இது தேர்தல் அரசியல். மக்கள் அரசியல் என்ன? ஒரு ஆண்டுக்கு முன்னாடி சிலிண்டருக்கு 200 ரூபாய் குறையுதுன்னா அது மக்கள் அரசியல். தேர்தல் அடுத்த வாரம், இந்த வாரத்தில் சிலிண்டருக்கு 200 ரூபாய் குறையுதுன்னா அது தேர்தல் அரசியல். கச்சத்தீவு கொடுத்தது 76ல், நான் வந்தால் எடுப்பேன்னு சொல்றது 24ல். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும்போது அதை பத்தி பேசல. தேர்தல் வரும்போது நாங்கள் வந்தால் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்வது தேர்தல் அரசியல். இது நல்லா விளங்குறதா? இதுதான் இங்கே செயல் அரசியல், சேவை அரசியல் கிடையாது. தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான். இதை மாற்றி மக்கள் அரசியல், மக்களின் நலன் சார்ந்த அரசியல், செயல் அரசியல், சேவை அரசியலை முன்னெடுப்பதான் அரசியல் மாற்றம். அரசியல் மாற்றம். தேர்தல் அது வரும்போது பார்த்துக்கலாம். அது வரைக்கும் மக்களை சிந்திப்போம். மக்களுக்கு கல்வி கொடுக்கணும், மக்களுக்கு நல்ல மருத்துவம் கொடுக்கணும், குடிக்க நல்ல நீர் கொடுக்கணும், படித்தவனுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும். அப்படி சிந்திக்கிறது தான் மக்கள் அரசியல். அப்படி இருக்கா? இருக்கா? அதுதான். இது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுருச்சு. நீ ஓட்டுக்கு காசு கொடுப்பான், உனக்கு தெரியும், கட்டமைக்கப்பட்டுருச்சு. நீ பழகிட்ட. வாக்குக்கு காசு கொடுக்கிறது ஒரு கலாச்சாரமாக, ஒரு பண்பாடாக மாறிடுச்சு. காசு கொடுக்கணும் கோச்சுப்பான். கேரளாவில் போய் ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு வந்துடுறான், நீ பார்ப்போம், பிச்சு விட்றான், உன்னை அடிச்சு வரேன்னா. அதிமுக அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது 2 தொகுதியில் கேரளாவில் போட்டிட்டாங்க எம்எல்ஏக்கு. இந்த ஊர் பழக்க மாதிரி அங்கே காசு கொடுக்க பெண்களும் ஆண்களும் கட்டை விளக்கமாறு எடுத்து அடித்து விரட்டி விட்டாங்க. அந்த நிலையை இந்த நிலத்தில் உங்கள் மகன் உருவாக்குவேன். என் தம்பி தங்கைகளை அன்பு பிள்ளைகள் செய்து முடிப்பார்கள். வீட்டு வாசலில் எழுதி வைப்பார்கள், என் ஓட்டு மதிப்பு மிக்கது, விற்பனைக்கு இல்லை. என் வாக்கு வலிமை மிக்க ஆயுதம், அது அநீதிக்கு எதிராக ஏந்துவேன், விற்க மாட்டேன் என்று எழுதுவார். எந்த காலத்திலிருந்து இந்த அநீதி தொடங்கி இருப்பார்? புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் இதை சொல்ல வேண்டிய தேவை ஏன் வந்தது? மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்று பதிவு செய்கிறார். அன்னைக்கே ஆரம்பிச்சிருக்காங்க. நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி சொல்ல வேண்டிய தேவை வந்தது. அவர் காலத்திலே கொடுத்துடலாம். பேரங்க அண்ணா என்கிற பெருந்தகை, தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பானா? யார்? அவரு. ஆனால் தங்கத்தை தவிட்டுக்கு வாங்குற ஆள்கள் யாரு? அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துற கூட்டம் தான். இப்ப எந்த காலத்திலிருந்து கொடுத்துருக்கான் பாரு. அன்னைக்கு 1 அணா 1 ரூபா 2 ரூபா, இன்னைக்கு 1000 2000. இதுக்கு பேர் என்ன? வளர்ச்சி. வளர்ச்சி. முதல்ல ஐயா கருணாநிதி, இந்த பாரு நல்லா கவனிச்சுக்க, வேற எங்க அண்ணா தேர்தல் அறிக்கையில் படி அரிசி 3 ரூபாய், ஒரு படி அரிசி 3 ரூபாய். அப்ப ஏழ்மை வறுமை நிறைந்திருந்த காலத்தில் 3 ரூபாய் ஒரு படி அரிசின்னு அறிவிக்கிறார். இந்த காங்கிரஸ் கட்சி, இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் நல்லா கவனிச்சுக்க தம்பி தங்கைகளே. இந்த காங்கிரஸ் கட்சி, இந்த கட்சிகள் எல்லாம் அண்ணா என்ன சும்மா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காரு, ஒரு படி அரிசி 3 ரூபாய்க்கு கொடுத்து விடுவாரா? ஒரு படி அரிசி 3 ரூபாய்க்கு கொடுக்க அது என்ன ஆத்து மணலா? நல்லா கவனிச்சுக்கடா. வளர்ச்சி மாறுதல் எப்படி வந்துருக்குது? ஆத்து மணலா என்று பேசினார்கள்.
ஆனால் இன்னைக்கு 1 கிலோ அரிசி இலவசம் ரேஷன் கடையில். ஆனால் மணல், ஆத்து மணல் பல ஆயிரம் கோடி. அவங்க சொன்னது என்ன? ஆத்து மணலா இலவசமா கொடுக்க. இன்னைக்கு ஆத்து மணல். நீ என்னைக்கு அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்று கற்றுக்கொள்ளப் போகிறியோ அன்னைக்குத்தான் இந்த நாடு உருப்படும். அறிவியல், புவியியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல். நீ உயிரியல் படிக்கணும், அறிவியல் படிக்கணும், அதோடு சேர்த்து அரசியல் படிக்கணும். உயிரியல் என்னென்ன படிக்கணும், உயிரியல் என்ன படிக்கணும், அறிவியல் என்ன படிக்கணும், அரசியல் என்ன படிக்கணும். நீ சூழியல், பொருளியல், அரசியல் ஐயா கி வெங்கட்ராமன் எழுதின புத்தகத்தை நீ தயவு செய்து படிக்கணும். நீரெழுத்து நக்கீரன் அவர்கள் எழுத நீரெழுத்து படிக்கணும். அதே நக்கீரன் எழுத மறைநீர், வெர்ச்சுவல் வாட்டர் படிக்கணும். கண்ணுக்கு தெரியாத உன் நிலத்தின் வளங்கள் எவ்வளவு களவு போகிறது என்பதை நீ படிக்கணும். இந்த பார், நான் போட்டிருக்க ஜீன்ஸ் பேண்ட் 850 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. தயாரிக்கிறவர் யார்? நாம் தான். உலகத்திற்கு ஏற்றுமதி அதிகமாக செய்வது யார்? இந்தியா தான். இப்போது மாறுதல் வந்துச்சு, வெறும் 80 லிட்டர் தயாரிக்கலாம். அந்த நுட்பத்தை கொண்டு வருவானா? மாட்டான். 1 டன் எடையுள்ள காரு 4,50,000 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. 3 டன் எடையுள்ள கார் வரைக்கும் தயாரிக்கப்படுது. 50 லட்சம் கார் ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. செய்கிறவன் யார்? கொரியன் முதலாளி. ஏன் அவன் நாட்டில் இந்த கொண்டாயை வச்சு தயாரிக்க மாட்டான்? ஏன்? அவன் நீரை பாதுகாப்பான். ஆசிய கண்டம் தான், ஆசிய நாடுகள் தான் தங்கத்தையும் பணத்தையும் வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிடுகிறது. இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் படிச்சு பாரு சொல்றான். அதில் இந்தியா ஒரு நாடு பணத்தையும் தங்கத்தையும் வைத்து. ஐரோப்பிய நாடுகள் முழுமைக்கும் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டதுங்கிறான். எந்த நாடு நீரை அதிகமாக வைத்திருக்கிறதோ அந்த நாடு தான் பணக்கார நாடு. அந்த கொள்கைக்கு வந்துட்டான். இந்த காரை ஏன் அவன் நாட்டில் உற்பத்தி செய்யல? ஆனால் மேட் இன் கொரியா தான் அது. ஆனால் மேக் இன் இந்தியாவில் மேக் பண்ணி தூக்கிட்டு போயிடுவான். இவன் ரோடு 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை போட்டது உனக்கு எனக்கு இல்ல. இந்த உள்நாட்டு வெளிநாட்டு வேறு முதலாளிகள் உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போறதுக்கு. இதுக்கு திட்டத்திற்கு பேர் என்ன? சாகர் மாலா, பீம்ஸ்டெக். பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இந்த நாடுகளுடைய எக்கனாமிக் கொலாபரேஷன், அதான் பீம்ஸ்டெக். இதில் என்னன்னா, இங்கே பாரு, பிலிப்பைன்ஸ் ஒரு சின்ன நாடு, அதில் 350 லட்சம் கோடி ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு ஒரு வங்கி இருக்கு. அதில் 350 லட்சம் கோடி இருக்குது. இந்த ஒரு சின்ன நாட்டில் இந்த வங்கியில் மட்டும் எப்படா இவ்வளோ காசு வருதுன்னு பார்த்தா, அந்த பணம் அமெரிக்காவில் இருக்கிற ராக் பெல்லர் ஃபவுண்டேஷனில் தான் இங்கே போயிருக்கு. அதுக்கு எது காரணம்? இந்த நாடுகளின் வளங்களை கொள்ளையடிக்கணும். இதுக்கு இந்த சாகர் மாலாங்கிற திட்டத்தை கொண்டு வரான். இதுக்கு என்ன திட்டம்னா, கடல், இந்த ஒரு சாலை போக்குவரத்து, ரோடு, விண்வெளி போக்குவரத்து, வானூர்தி, தரை போக்குவரத்து, இந்த ட்ரெயின், தொடர்வண்டி போக்குவரத்து எல்லாத்தையும் கப்பல் போக்குவரத்துல இணைக்கணும். இது சாகர் மாலா திட்டம். இந்தியாவில் இது கிளை திட்டம் பாரத் மாலா. பாரத் மாலாக்கு 25 லட்சம் கோடி வாங்கிட்டான். வாங்கிட்டு ரோடை போடுறான். இதுதான் 8 வழிச்சாலை 4 வழிச்சாலைலாம் போட்டே ஆகணும். நல்லா கவனிச்சுக்கணும். இது உனக்கு எனக்கு இல்லை. இவன் உற்பத்தி செய்கிற பொருள்களை விரைந்து எடுத்துட்டு போய் கப்பல் போக்குவரத்து கொண்டு போகணும். அதுக்கு தான் இது. கப்பல் போக்குவரத்தை கட்டுறது யாரு? அதானி. விளிங்கத்தில் துறைமுகம் ஏற்கனவே இருக்கு. கொச்சின்ல ஏற்கனவே பல துறைமுகங்கள் இருக்கு. அப்புறம் ஏன் புதுசா? ஏன் இங்க எனக்கு எங்க தாத்தா காமராஜ், எங்க பாட்டன் வாபுச்சி பேர்ல 2 துறைமுகம் இருக்கு. இயற்கை துறைமுகம். செயற்கையா 6111 ஏக்கர்ல காட்டுப்பள்ளியில கட்ட வேண்டிய தேவை ஏன்? யார் கட்ட போறா? அதானி. எடுத்து கொடுத்த கையெழுத்து போட்ட பெருமகள் ஐயா கருணாநிதி. எப்படி? இந்த துறைமுகத்துக்கு வேலை இல்லை. 40-50 விழுக்காடு தான் இருக்கு. ஏற்றுமதி செய்ய முடியாம பொருட்கள் தேங்கல, இறக்குமதி செய்ய முடியாம ஒரு சிக்கலும் இல்லை. அப்புறம் எதற்கு புதிதாக 6111 ஏக்கர்ல அதானி கட்டுகிறான்? இது யாருக்கான வளர்ச்சி? விளிங்கத்தில் ஏன் அதானி கட்டுகிறான்? விண்ணூர்தி நிலையங்களை ஏன் பிரைவேடைசேஷன் ஆக்கினாய்? சொந்தமாக பறக்க ஒரு பிளைட் இல்லை. உனக்கு எதற்கு 5000 ஏக்கர் ஏற்பட்டு? எந்த ஆண்மகன் கேட்கிறான் இந்த நாட்டில்? சீமானும் அவன் பிள்ளைகளை இந்த ஒரு பிளைட் இல்லை. உனக்கு எதுக்கு ஏர்போர்ட் 5000 ஏக்கர்ல? நாங்கள் சொல்வது அப்படி இல்லை. அங்கே ஏர்போர்ட் வேண்டாம், நாங்கள் ஏர்போர்ட்டி உள்ள வேண்டும். அதுக்கு தான் அந்த இடம். ஏன்? விண்வெளியில் பறப்பதை வளர்ச்சி என்று கட்டமைக்காதே. விண்வெளியில் பறப்பது வளர்ச்சி தான். ஆனால் விண்ணூரில் போறவனுக்கும் நீரும் சோறும் தேவை. அது என் நிலத்திலிருந்தா வரணும்.
சந்திர மண்டலத்துக்கு சயின்டிஸ்ட் சந்திராயனை அனுப்பலாம். சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு எங்கள் அப்பனை மாத்தாலும் தான் அனுப்பணும். இதோட ஏழா பச்சை இவங்களுக்கெல்லாம் பச்சை மட்டை வெட்டினா எல்லா பனையும் மொட்டையா தாண்டா இருக்கும். என்ன கொடுமை பாருங்க, என்ன கொடுமை. இன்னும் இருக்குல்ல, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? அதுக்கெல்லாம் இன்னும் 7:20 போகும். அப்ப இதையெல்லாம் நீ கத்துக்காம ஒன்றும் பண்ண முடியாது.